வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி, உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறது எப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கான இயற்கையான வைத்திய முறையில் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். இப்படி கடிச்சு மாதிரி சாப்பிடணும், நல்லா டேஸ்டாக இருக்கும். உங்கள் உடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக குறையிறத கண் கூட பார்க்கலாங்க. உலகத்திலே வெயிட் லாஸ் பண்ணுறத ரொம்ப ஈஸின்னு சொல்லுங்க. என்ன தம்பி சும்மா புரோடாலாம் விடாத, வெயிட் லாஸ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். நாங்கள் ஜிம்முக்கு போயிருக்கேன், ஃபேலோ டயட் பண்ணியிருக்கேன், ஃபாஸ்டிங் இருக்கேன், ரொம்ப கார்போஹைட்ரேட் ரொம்ப எடுக்காமல் ஃபைபர் அதிகமாக எடுத்திருக்கேன், எடுத்துட்டு ரொம்ப விரதமெல்லாம் இருந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா. ஆனால் கொஞ்ச நாளில் விட்டு நார்மல் ஃபுட் எடுக்கும்போது திருப்பியும் கெயின் ஆயிடுது அப்படின்லாம் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், இந்த வாழ்வியல் முறை இந்த உணவியல் முறையை கடைபிடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும், கெயின் ஆகாதுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏங்க நான் சொல்கிறத செஞ்சு பார்த்தா தான் தெரியும். நீங்கள் காது வழியை கேட்டு ஓகே இவர் சொல்லியிருக்காரு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்லாம் பண்ணீங்கலாம் கேட்காது. நான் சொன்னதை செஞ்சு பார்த்து அனுபவ முறையில் அனுபவிச்சாதான் அந்த வெயிட் லாஸ் ஆகிறது புரியும்னு சொல்ல வரேன். என்னுடைய முன்னாடி வச்சிருக்க இது பேர் வெண்பூசின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக் பூசின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இதை வந்து டிஸ்ட்ரிக்டாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த வெண்பூசணி 100 கிராம், அதனுடைய தோல், அதனுடைய செதை, அதனுடைய விதை கட் பண்ணி மிக்சியில் பச்சையாக தோலோடு போட்டு அரைச்சி புளிஞ்சு வடிகட்டிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் ஜூஸ் இல்லை 3/4 டம்ளர் ஜூஸ் தான் வரும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசியோட நீங்கள் எடுக்கிற உணவோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் இந்த சாறு காலையில் நேரத்தில் குடிங்க. மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அரசனிக்கான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க. இது உலகத்தில் இருக்க எல்லா காய்கறிகளையும் அரசன் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் அரசனிக்காய். உலகத்தில் எவ்வளோ காய்கறிகள் இருக்கு, அது எல்லாத்துக்குமே இதுதான் அரசன், இதுதான் கிங் ஆஃப் த கிங். அப்போ இந்த காய்கறியில் என்ன மருத்துவ குணம் இருக்கு தெரியுங்களா? உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது நிறைய வீடியோவில் பேசியிருப்பேன். இன்னைக்கு தான் கூகுளில் வந்துருச்சு, சர்ச் பண்ணி பாருங்க, வியந்து போவீங்க. இந்த காய்கறியை பார்த்தீங்கன்னாக்கா மதியம் 100 கிராம் எடுத்து அதனுடைய தோல், அதனுடைய செதை, அதனுடைய விதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு, இது சார் சீக்கிரமாக வராது, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி புளிஞ்சு வடிகட்டி அந்த சாறு எடுத்து குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மதிய நேரத்தில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கோவக்காய் இங்கே வச்சிருக்கேன் பாருங்க, இதுதான் கோவக்காய். இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாகவே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுகரை கண்ட்ரோலுக்குள் கொண்டு வரும், உயர் ரத்தத்தை கண்ட்ரோலுக்குள் கொண்டு வரும், முக்கியமாக உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும், ரத்தத்தை தூய்மைப்படுத்தும். இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்ன செய்யும் அப்படின்னா உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறி. இதை வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் ஒரு 4 மணிக்கு பச்சையை எடுத்து இப்படி கடிச்சு மாதிரி சாப்பிடணும், நல்லா டேஸ்டாக இருக்கும். ஒரு 5 காய்கறி சாப்பிடலாம், இல்லை அதிகமாக பிடிக்குன்னா 10 சாப்பிட்டாலும் தவறு இல்லை. இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு 6 மணி 7 மணிக்கு நீங்கள் சாயந்தரம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இரவுன்னு சொல்லவே மாட்டேன், ஏன்னா அந்த காலத்தில் சாயந்தரத்தில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, 7 மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்டாங்க. ஒரு 7 மணிக்குள்ள பச்சை வாழைக்காயை ஒரு 2 பீஸ் எடுத்து பச்சையாக கடிச்சு மெண்டு சாப்பிடணும். சாப்பிட்டு கருப்பு கவனி அரிசி கஞ்சி இல்லை சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, நல்லா தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக குறையிறத கண் கூட பார்க்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 11 kg குறைச்சிருக்கேன். அது பிஃபோர் ஆஃப்டர் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதுக்கான ஆதாரமும் போட்டிருக்கேன். அந்த கருப்பு கவனி அரிசி கஞ்சி எப்படி குடிக்குதுன்னு சொல்லிட்டேன். குறிப்பாக பெண்கள் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பிடக்கூடிய அரிசி கடவுள் பெண்களுக்காகவே படைக்கப்பட்ட அரிசி. இந்த அரிசி சாப்பிட்டு வந்தா, அதாவது பெண்கள் சிறு குழந்தை முதல்ல இந்த அரிசி நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு 100 வயசான நோய் வராது அப்படின்னாங்க அந்த காலத்துல. ஏன் அப்படின்னா அந்த அரிசியில அவ்வளவு மருத்துவ குணங்கள், அவ்வளவு ஊட்டச்சத்து நிறைய இருக்கு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசி. கடவுள் பெண்களுக்காகவே படைக்கப்பட்ட அரிசி. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகுங்க. இப்ப புரிஞ்சுங்களா வெயிட் லாஸ் பண்றது ஏன் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் சொன்னதெல்லாம் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோழன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.